ஹாய், இந்த வீடியோவில் பார்த்தா நேஹாவுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறேன்னு. ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ராகி பால் எடுத்து பண்ணுறது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டாக என்ன கொடுக்கலான்னு ஒரு படி மேலே போய் பலதானியங்கள் இருக்குங்க இல்லையா, சுண்டுல், மூக்கல்ல, ஆரியம், அதெல்லாம் நிறைய மிக்சடு ஒரு 2-3 போட்டு எங்கள் அண்ணி வந்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. இது கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், இரும்பு சத்து நிறைஞ்சது அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அவளுக்கு. அவளும் நல்லாவே எடுத்துக்கிறா இதை எப்படி வந்து நம்ம ஹோம்மேடாக பண்ணலான்னா, அந்த பலதானியங்கள் நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு, ஊறினதுக்கப்புறம் முளைக்கட்ட வச்சுருங்க. நல்லா முளைக்கட்ட வச்சதுக்கப்புறமேட்டு அதை எடுத்து நல்லா ஸ்மூத் பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த இதில் பபுள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி நல்லா சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி வரணும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கூட ஓகே. நான் வந்து டேஸ்ட்டுக்காக பனவெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். பனவெல்லம் இரும்பு சத்து, நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். அதனால் நான் கொடுத்துக்கலாம். நல்லா வேகணும். இது மெயின் வந்து ஊற வச்சு முளைக்கட்டினதுனால ஓகே தான். பட் பேபி கொடுக்குறதுனால நல்லா தண்ணியை வச்சிங்கன்னா நல்லா சுண்டணும். சுண்டை வச்சு நல்லா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வரணும். பார்த்திங்கன்னா ஃபோனில் எடுத்தால் ஃபீட் பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நல்லா ஃபீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பேபிஸ்க்கு கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு இருக்கணும்னு. இதோட கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கலாம். ஒரு சில டைம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து போயிடும் இல்லையா, அதனால் எனக்கு கொஞ்சம் சேர்ந்து போயிடுச்சு. அதனால தான் ஒவ்வொரு டைம் இன்னும் கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருந்தாலும் சாப்பிட்ருவா. அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். போக போக கொஞ்சம் நீங்களே அப்படியே மாற்றிக்குவாங்க. பேபிக்கு ரொம்பவே இது ஹெல்த்தியான ஃபுட். ட்ரை பண்ணுங்கள். பாய்.